الله 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 الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். நம்ம போன கிளாஸ்ல வந்து அல்ஹம்து சூராவுடைய அந்த அல்ஃபாத்தியாவுடைய தப்சீர் வந்து பார்த்துருந்தோம். குரானை அணுகிறதுக்கு 4 விதமான பண்புகள் ஒரு குரானுடைய மாணவனா நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா எண்ணத்துடைய தூய்மை. எண்ணம் வந்து தூய்மையா இருக்கணும். வந்து நம்ம எந்த விதமான கெட்ட நோக்கத்துக்காகவும் குரானை தொடக்கூடாது. ஹிதாயத்து வேணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா குரானுக்கு ஏற்ப நம்மளுடைய உள்ளத்தை நம்ம வந்து மாத்திக்கணும். குரான் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிடுச்சுன்னா அது நமக்கு தப்பு தான். குரான் ஒரு விஷயம் செய்ய சொல்லுதுன்னா அதை நம்ம செய்யணும். பாவங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயத்த செய்யறது மட்டும் இல்லை, சரியான ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதும் பாவம் தான். அப்ப அதை அடிப்படையில குரான் வந்து எதை வலியுறுத்துது எதை வலியுறுத்தலை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மனப்பக்குவத்தை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானை வந்து உயர்மறையா கருதுற வைராக்கியம், அதை வந்து உயர்மறையா கருதுறது. குரான் வந்து கொட்டக்கூடிய பொக்கிஷங்கள் அதிகம், அதனால அதை வந்து நம்ம உணர்ந்து அதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட நம்ம குரானை எடுத்து ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அல்ஹம்து சூராவும் நம்ம ஓதிருந்தோம். அந்த அல்ஃபாத்திஹாவுடைய விளக்கத்துல வந்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு. அது எப்படிப்பட்ட நேர்வழி அப்படிங்கிறப்ப உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் வழி, உன்னால வழி மாறி செல்லாதவர்கள் வழி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அல்ஹம்து சூரா மூலியமா இறைவனிடத்துல பிரார்த்திக்க சொல்லி அல்லாஹ் நமக்கு கத்துத்தரான். அல்ஹம்து சூரா அப்படிங்கிறதே ஒரு பிரார்த்தனை தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல ஆரம்பிச்சு வலல்லாலின் வரைக்குமானது எல்லாம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரார்த்தனை. இறைவனிடத்துல நம்ம பிரார்த்தனையை முன்வைக்கிறோம், எங்களுக்கு நேர்வழியை கொடு. அது எப்படிப்பட்ட நேர்வழி? உன்னால கோபிக்கப்படாதவங்க வழி, உன்னால வழி மாறி செல்லாதவங்க வழி அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கு ரிப்ளை பண்றான். எப்படி ரிப்ளை பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது அல்பக்கரா அத்தியாயத்தை கொண்டு ரிப்ளை பண்றான். அடுத்தது அதுக்கான பதில் அல்லாஹ் சொல்றான். நேர்வழி கேட்டீங்களே, எப்படிப்பட்ட நேர்வழி? கோபிக்கப்படாதவர்களுடைய நேர்வழி, அப்ப அதை நான் கொடுக்குறேன், அதுதான் அல்பக்கரா. வழி மாறி செல்லாதவர்களுடைய நேர்வழி, அப்ப வழி மாறி செல்லாதவர்களுக்கான நேர்வழி எது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஆலி இம்ரான்ல அல்லாஹ் வந்து அந்த இடத்துல இவங்களை பத்தி பேசுவான், அதாவது கிறிஸ்தவர்களை பத்தி பேசுவான். அல்பக்கரா முழுக்க யூதர்களை பத்தி பேசுவான், ஆலி இம்ரான் முழுக்க கிறிஸ்தவர்களை பத்தி எல்லாம் பேசுவான். சரி, இப்ப இந்த அல்பக்கரா அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் ஓதப்படாத வீடுகளை வந்து ரசூல்லா வந்து மயத்தாங்கொல்லன்னு சொல்றாங்க. மையவாடிகள், உங்கள் வீடுகளை வந்து மையவாடிகளா ஆக்கிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி அப்ப ஆக்கிக்காதீங்கன்னா அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப உங்க வீடுகள்ல நீங்க அல்பக்கரா ஓதுங்க. அல்பக்கரா ஓதப்படாத வீடு எப்படிப்பட்டதுன்னா மயத்தாங்கொலை அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வந்து பிரபஞ்சம் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு ஏட்டை எழுதுறான். அந்த ஏட்டுல உள்ள 2 ஆயத்துக்களை கொண்டு இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் முடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 ஆயத்துக்கள் எதுங்கிறப்ப ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹிம் வல் முஃமினூன் ஆரம்பிக்குதுல, அந்த அந்த அல்பக்கராவுடைய கடைசி 2 வசனத்தை கொண்டு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுமை நாள்ல அது வந்து நமக்காக சாட்சி சொல்லும். அல்பக்கராவும் ஆலி இம்ரானும் இந்த 2 அத்தியாயமும் என்ன பண்ணும்னா, இறைவா இவங்க என்ன தொடர்ந்து ஓதிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இது நமக்கு மறுமை நாள்ல சாட்சி சொல்லக்கூடிய அத்தியாயமா இருக்குது. அப்ப அல்பக்கராவும் ஆலி இம்ரானும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் ஓதப்படுகின்ற வீடுகள்ல சைத்தான் வரமாட்டான். இந்த அத்தியாயத்தை நீங்க இப்போ உங்க வீட்டுல வந்து சைத்தானுடைய ஊசலாட்டம் ஏதாவது தெரியுது, இல்லை வந்து ஏதாவது ஜின்னு மாதிரி இல்லை கெட்ட கனவு வருது, ஏதாவது ஒரு துன்புறுத்தல் நடக்குது, தொடர்ந்து யாருக்காவது ஏதாவது நோவினை செய்யப்படுது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அத்தியாயத்தை நீங்க ஓதும் போது அந்த துன்புறுத்தல்கள்ல நீங்க விடுபடலாம். இந்த ஜின்னு சைத்தான் இது சார்ந்த நோவினைகள் எல்லாத்துல இருந்தும் இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அத்தியாயத்தினுடைய இந்த கடைசி 2 வசனம் இருக்குல்ல, ஆமன ரசூல், இதை மட்டும் நீங்க இரவுல ஓதிட்டு படுத்தாலே போதும்,
நீங்க சைத்தான்கிட்ட இருந்து, மனித ஜின் சைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த அத்தியாயத்துல சிறப்புகள் இருக்குது. சரி, இப்ப இந்த அத்தியாயம் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஹம்து சூரா இருக்குல்ல, அல் ஃபாத்திஹா, இது வந்து இறை நம்பிக்கையை பத்தி பேசுது. அதாவது அல்லாஹ்வை நம்புறதை பத்தி பேசுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈமான் பில்லா, இறைவனை நம்பிக்கை கொள்ளுதல், அதை பத்தி இந்த அத்தியாயம் முழுக்க பேசும். எது? அல் ஃபாத்திஹா. இப்ப அல் பக்ரா எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈமான் ஃபிர் ரிசாலத், இறை தூதரை பத்தி பேசும். இறை தூதரை நம்புதல். இப்ப நம்ம கலிமா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்றோம். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹுன்னு சொன்னாதான் நம்ம முஸ்லிமே. அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல் ஃபாத்திஹா சொல்லிருச்சு. இறைவனை பத்தி, இறை மறுமை நாளை பத்தி, நம்ம சொன்னோம்ல அடிப்படையான 2 விஷயங்களை பத்தி அது பேசுறது. இப்ப அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உலக வாழ்க்கையை பத்தி அந்த இடத்துல நம்ம கேட்கிறோம்ல, நாங்க ஒன்ன நம்பிட்டோம், மறுமை நாளை நம்பிட்டோம், அப்ப எங்களுக்கு நேர் வழிகாட்டு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வழிகாட்டுன்ற உடனே எல்லாம் என்ன பண்றான், அல் பக்ராவை இறக்கி தூதரை நம்பு, தூதர் உனக்கு வழிகாட்டுவாரு, தூதருக்கு நான் கொடுத்த வேதத்தை நம்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை கொண்டு வழிகாட்டுறான். அப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈமான் ஃபிர் ரிசாலத்தை பத்தி பேசுது, தூதத்துவத்தை பத்தி பேசுது, இறை தூதரை நம்புறதை பத்தி பேசுது. அப்ப இறை தூதரை நம்புறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, இறை தூதரை நம்புறதும் இறைவனை நம்புறதும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஏன்னா கலிமால முதல் வாக்கியம் அல்லாஹ்வை நம்புறதுன்னா, 2வது வாக்கியம் இறை தூதரை நம்புறது. இறை தூதரை நம்பாம நம்ம இருந்து இந்த உலகத்தை சர்வே பண்ண முடியாது. அலால் ஹராம் தெரியாது, வந்து அல்லாஹ்ட்ட நேர்வழி அப்படிங்கிறப்ப நேர்வழி அல்லாஹ் காட்டணும்ல. அப்ப அல்லாஹ் உங்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து காட்டுறான். அப்ப அவரை பின்பற்றுறது மூலியமா மட்டும்தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும், அவரை பின்பற்றாம கிடைக்காது. அப்ப ஈமான் முழுமை பெறாது எப்ப அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை நம்பாத வரைக்கும். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அபூபக்கர் சொல்றாரு, வந்து என் உயிருக்கும் மேலா எனக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ், 2வது நீங்க, என் உயிருக்கு மேல யாரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ், அதுக்கப்புறம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொல்றாரு. உமர் சொல்லும் போது சொல்றாரு, என் உயிருக்கு மேல ஃபர்ஸ்ட் அல்லாஹ், அதுக்கப்புறம் என் உயிர் தான், அதுக்கப்புறம் நீங்கிறாரு. இதை சொன்னா நீங்க முழுமையான ஈமான் கொண்டவரை ஆக மாட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் திருத்திக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய உயிருக்கு மேலதான் நேசிக்கிறாரு. இருந்தாலும் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது மனித அறிவு அடிப்படையில ஒரு விளக்கம் சொல்லிடுறாரு. இப்படி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, இல்ல நான் தான் உங்க உயிருக்கு மேல இருக்கணும், அப்படி இருந்தாதான் ஈமான் முழுமை பெறும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஈமான் ஃபிர் ரிசாலத்து வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இந்த அத்தியாயம் வந்து யாரை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, யூதர்களை பத்தி தான் அதிகமா பேசுது. யூதர்களை பத்தியும், ஏன்னா அல் பக்ராங்கிற அத்தியாயம் அந்த மாடுன்னு பேரு. அந்த மாடு என்ன மாடு, அவங்க காளை கன்று அறுத்து வணங்கினாங்களா, அதை பத்தின டாபிக் இதுல வரும். அதன் அடிப்படையில அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப முழுக்க நீங்க இதை பாத்தீங்கன்னா, இந்த அத்தியாயம் வந்து யூதர்களை முன்னோக்கி பேசும், யூதர்களை பார்த்து பேசும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இறை தூதர்களை பத்தி, முஸ்லிம்களை பத்தி, பனு இஸ்மாயில்களை பத்தி பேசும். பனு இஸ்மாயில்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்மாயில் நபியிட்ட இருந்து வந்த அந்த சமூகம், அவங்கள பத்தி பேசும். இப்ப பனு இஸ்ராயில்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கூப் நபி, அதாவது இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபிக்கு 2 மகன்கள், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு. இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யூசுப் நபியுடைய வாப்பா. இவர் தான் பனு இஸ்ராயில், இவர் தான் இஸ்ராயில், இவருடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ராயில். இவங்களை முன்னோக்கி பேசுது. சேம் டைம்ல யாரை பத்தி பேசுது, இஸ்மாயில் நபியுடைய வழிவாறு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜென்ரேஷனை பத்தியும் பேசுது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம அல் பக்ரால பார்க்க போறோம். அப்ப இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம முதல்ல எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்து சூரா ஓதிட்டு நீங்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம அத்தியாயத்துக்குள்ள நேரடியா போயிருவோம். இப்ப அல்ஹம்து சூராவுடைய எப்பவுமே அதுதான் தோற்றுவாய், அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம். இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வ மா உன்சில மின் கப்லிக வ பில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன் உலாயிக ஹதா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். 5 வசனங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் 5 வசனம் தான், ஆனா அதுக்குள்ள நிறைய விப்த் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அலிஃப் லாம் மீம், முதல் வசனமே அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அலிஃப் லாம் மீம்னா என்ன? அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து, அரபுல இருக்கக்கூடிய 3 எழுத்து. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஏன்னா அலிஃப் லாம் மீம்னு அல்லாஹ் சொல்றான். அலிஃப் லாம் மீம்னு முதல் வசனத்துல சொல்லிட்டு இது அல்லாஹுவின் வேதமாகும் அப்படிங்கிறான். என்ன? தாலிகல் கிதாப், இது வந்து வேதம்.
லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், வந்து முத்தகீன்களுக்கு, அதாவது இரையச்சம் கொண்டோருக்கு இது நேர்வழி காட்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அலிஃப்லாம் மீம்னு சொல்லிட்டு தாலிக்கல் கித்தாபல் ஆரைபு ஃபீஹுன்ட்டான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. முதல் வாசனமே நமக்கு சந்தேகம் தான். அலிஃப்லாம் மீம்னா என்ன? கேள்வி அங்கதானே ஆரம்பிக்குது. அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிறப்ப என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அரபுகள்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளுக்கோ ஏதோ ஒரு வாகனத்துக்கோ எதுக்கோ அவங்க அரபு எழுத்துக்களை கொண்டு பேர் வைப்பாங்க. காப்ஸ், இப்போ இந்த அத்தியாயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அலிஃப்லாம் மீம்ரா, அப்புறம் வந்து யாசின், தாஹா, இதெல்லாம் எல்லாமே 2 அரபு எழுத்துக்களை வந்து வச்சு குறிப்பிடப்பட்ட அத்தியாயங்கள். இதெல்லாம் அத்தியாயமா சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இது அர்த்தமற்ற புரியாத ஒரு விஷயமா இருந்தா அன்னைக்கு இருந்த அரபுகள் என்ன பண்ணிருப்பாங்க, நான் தெளிவான வேதம், சந்தேகமே இல்லைங்கிறீங்க, எடுத்த உடனே அலிஃப்லாம் மீமுங்கிறீங்க, ஒன்றும் விளங்கவே இல்லை அப்படின்னு கேட்டிருப்பாங்களே. அப்ப இது அவங்க அதை டவுட்டாவே கேட்கல. அப்புறம் என்ன அர்த்தம்னா இது அரபுகள்கிட்ட இருந்த ஒரு வழக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறோம்ல, தமிழ், ஹிந்தி, உருது, இப்படி ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. அதுல இப்ப இந்த ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எப்படிப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒலி சார்ந்த மொழிகள், உச்சரிப்பு சார்ந்த மொழிகள், அவ்வளவுதான். ஆனா சீன மொழி இருக்குல்ல, தமிழ் மொழி ஒரு காலத்துல தமிழி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பண்டைய கண்டுபிடிப்புகள்லாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம போடுற காஞாச்சாலாம் இருக்காது, அதெல்லாம் வேற வேற குறியீடுகளா இருக்கும். அது எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திர மொழிகள். முதல்ல வரைவாங்க, எழுதுறதுனால எழுத்துனாலே வரைகிறது தான். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி பேணப்படுற மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன மொழி. சீன மொழியில ஒரு வார்த்தை எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து எழுத்துக்கள் வந்து நார்மல் நம்ம எழுதுற எழுத்துக்கள் மாதிரி இருக்காது, ஓவியங்களா இருக்கும். இப்போ வந்து சீ அப்படின்னு சொல்லுவாங்க. சைனீஸ்ல பாத்தீங்கன்னா சீனா என்ன அர்த்தம்னா ஆற்றல்னு அர்த்தம். அப்போ உணவு சாப்பிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை வந்து சீ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எழுதுவாங்க. அப்ப அதுக்கு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா சூரிய ஒளியும் போட்டிருக்கும் இந்த பக்கம் குறியீட்டுல, இந்த பக்கம் அரிசியை போட்டிருக்கும், இந்த பக்கம் காத்தை பத்தி போட்டிருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா காத்தும் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது, சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியை கொடுக்குது, இது ரெண்டும் சேர்ந்தாதான் சீ, இதுதான் உடலுக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்லுது. அப்ப பிரபஞ்சத்தை பத்தி இது பேசுது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கட்டமா ஸ்கொயர் போட்டு ஒரு எழுத்து இவ்வளவுதான் போட்டிருப்பான், இதுக்குள்ள அது இவ்வளவு விஷயம் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு மொழியாகத்தான் எது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அரபி இருந்துச்சு. அரபியில வந்து ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையோ குறிக்கக்கூடியதா இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த அலிஃபுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து அதிகமா அரபுகள் வந்து எருதுக்கு பயன்படுத்துறாங்க. எருதுனா என்ன, மாடு, மாட்டுக்கு வந்து அலிஃபுங்கிற வார்த்தை பயன்படுத்துச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை, ஓரிரை கொள்கை இருக்குல்ல, ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய அந்த இதுக்கும் அலிஃபுங்கிற குறியீடு காட்டப்படுது. அப்ப இதுதான் வந்து அலிஃபுக்கான பேஸ். அதே மாதிரி பாருங்க மீம் அப்படிங்கிற வார்த்தை கடலை குறிக்கும். அதிகமா கடலுக்கு மீமுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நூன் அப்படிங்கிற வார்த்தையை மீனுக்கு பயன்படுத்தினாங்க. இப்ப நூனுன்னு ஒரு அத்தியாயம் இருக்கும், அந்த அத்தியாயத்துல யாரை பத்தி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனுஸ் நபியை பத்தி வரும், மீன் முழுங்கின சம்பவம் பத்தி வரும். அவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மீனுடையவர் அப்படின்னு தான் சொல்லுவான். மீன்காரரை பற்றி இந்த அத்தியாயத்துல பேச போறோம்னா அல்லாவே பேசுவான். அப்ப என்ன அர்த்தம்னா நூனுங்கிறப்ப மீனை குறிக்கும். இதெல்லாம் யாரு ஆய்வு எடுத்து வைக்கிறான்னா இது ஒரு அறிஞர் எடுத்து வைக்கிறார். இதுக்கு இதெல்லாம் விளக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டமா வைக்கிறார். அதுக்குள்ள நிறைய பேர் இதை பத்தி ஒரு டெப்தாலாம் ஆய்வு செய்யல, நிறைய பேர் இதுக்கு விளக்கம் கொடுக்க முற்பட்டு இருக்காங்க. அந்த விளக்கங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. இது வந்து என்ன சொல்றது, இந்த 3 வார்த்தை அப்படிங்கிறது வந்து இந்த அத்தியாயத்தை உள்ளடக்கின விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தை உள்ளடக்கின ஒரு ஆரம்ப புள்ளி. ஓவராலா ஒரு பேர் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் அது பேர் அமைஞ்சிருக்கு. நிறைய அத்தியாயத்துக்கு அதுவே தான் பேரா இருக்கு. யாசீனுங்கிறது வெறும் யாசீன், அவ்வளவுதான். அந்த 2 எழுத்தே அந்த அத்தியாயத்துடைய பேரா இருக்கு. அப்ப இந்த அத்தியாயத்துடைய பேர் என்னன்னா அலிஃப்லாம் மீம். ஆனா இது அல்லாம வேற ஒரு பேரும் இதற்கு சூட்டப்பட்டிருக்கு, அல் பக்ரா அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அலிஃப்லாம் மீம் முடிஞ்சிருச்சு. இது வேதமாகும், இது தாலிக்கல் கிதாப். இப்ப கிதாப் அப்படிங்கிறப்ப புக்குக்கும் கிதாபுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஹிந்திலையோ உருதுலையோ கிதாபுங்கிற வார்த்தை புக்குக்கு பயன்படுத்தப்படும். ஆனா இங்க கிதாபுங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா வேதத்துக்கு பயன்படுத்தப்படுது. இது வேதம். அப்ப இந்த வேதம்ங்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு பைபிள் இருக்கு, பைபிளுங்கிற வார்த்தை என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில, யுனானிங்கிற கிரேக்க மொழியில பைபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா கிதாபு தான். அதுக்கு பேரு வேதம் தான். பைபிளுங்கிறாங்களா, ஹோலி பைபிள், புனித வேதம், அவ்வளவுதான், இறை வேதம் தான் அது பேரும். அப்ப வந்து தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி. அப்ப என்னன்னா இதுல வந்து அதாவது லா ரைப, இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, இது தெளிவான வேதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அப்ப இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னா இப்ப நமக்கு இதுல என்னன்னா இதுல வந்து எந்த விதமான ஆதாரத்தையும் வைக்கல. ஏன் சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லி எந்த எவிடன்ஸையும் வச்சு எல்லாம் பேசல. இந்த இடத்துல சந்தேகமே கிடையாதுங்கிறான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான், இரையச்சம் உடையோருக்கு இது சீரிய வழிகாட்டி ஆகும் அப்படிங்கிறான். இப்ப இரையச்சம் உடையோருக்கு சீரிய வழிகாட்டி அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி இல்லையா? இது ஒரு டவுட்டா இருக்கும்ல. இப்ப குரானை நம்ம என்ன சொல்றோம், இது உலக பொதுமறை, உலக மக்கள் அனைவருக்கும் இது வழிகாட்டும் அப்படிங்கிறோம். ஆனா இதுல இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இது இரையச்சம் உடையோருக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்ப இதை சொல்லும்போது என்ன சொல்லிட்டான், ஹுதல்லில் முத்தகின். ஹுதா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா அக ஒளி, தொன்று தொட்டு கிடைக்கக்கூடிய நேர்வழி. இப்ப இதுதான் சரியான வழின்னு நம்ம காட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த ரூட்ல போங்கப்பா அப்படின்னு வழிகாட்டுறது. ஆனா தொன்று தொட்டு கிடைக்கக்கூடிய வழி ஹுதானா என்னன்னா கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் இறக்கி விடுறது. அப்படிப்பட்ட வழிகாட்டி எது அப்படின்னு சொன்னா இந்த குரான். இது யாருக்கு அப்படி வழிகாட்டும் அப்படிங்கிறப்ப இரையச்சம் உடையோருக்கு, முத்தகீன், அதாவது இறைவன் மீது அச்சம் கொண்டவர்கள். எப்படிப்பட்ட அச்சம் அப்படிங்கிறப்ப அது தனியா இருந்தாலும் கூட்டமா இருந்தாலும் நன்மையை செஞ்சாலும் தீமையை செஞ்சாலும் எதன் பக்கம் எந்த செயல்கள் வினைகள் இருந்தாலும் அதற்கு பின்விளைவு அல்லாட்ட கிடைக்கும், நல்லது கிடைக்கணும், கெட்டது கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்குல்ல, அந்த அச்சம் உடையவர்கள் முத்தகீன்கள். அப்ப அவங்களுக்கு இது நேர்வழி காட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்றான் இதுல வந்து அவங்களுடைய பண்புகளை பத்தி சொல்றான். அவர்கள் எத்தகையோர் என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த முத்தகீன்கள் நல்லா சொல்றான்ல, அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், கைபு, அதாவது அல்லதீன யோமினூன பில் கைபு, அவங்க நம்பிக்கை கொள்வாங்க எதன் மீதுனா கைபு மீது. கைபு என்றால் மறைவானவை. சொர்க்க நரகம் மறைவானதுதான், மறுமை நாள் மறைவானதுதான். நம்ம முன்னாடி எந்த நிலையில இருந்தோம், இன்னைக்கு வந்து தாயினுடைய வயிற்றுல உருவாகிறது தெரியுது, உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த நிலையில இருந்தோம், தகப்பன்ட்டு இருந்தோமா தாயிட்ட இருந்தோமா? சரி, இப்ப தகப்பன்ட்டு இருந்தோம்னு வச்சுக்கிட்டாலும் தகப்பன் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், அந்த ரூட் என்ன, நம்மளுடைய படைப்புக்கு முன்னாடி நம்மளுடைய நிலை என்னவா இருந்துச்சு, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நமக்கு தெரிஞ்சதே ஒரு விஷயம், தெரியாது நம்மளை சுத்தி நிறைய இருக்குது. வெறுமனே புலனுரு. இன்னைக்கு உலகம் என்ன பாக்குது, கண்ணால பார்க்காம நான் எதையும் நம்ப மாட்டேன், கடவுளை கண்ணில் காட்டு அப்படிங்குது. ஆனா இரையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சும்மா அந்த புலன்களை பத்தி மட்டும் பேச மாட்டாங்க, அகம் அவங்கள்ட்ட ஒளியுடையதா இருக்கும். புரியுதா? அவங்க எத்தகையவங்கிறப்ப கைபு மறைவானவற்றை நம்புவார்கள் நல்லா சொல்றான். கைபு மறைவானவற்றை யாரால நம்ப முடியும், உள்ளம் வந்து இரையச்சம் உடையவருக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப இரையச்சத்தை பத்தி அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்றான், தக்குவாங்கிற வார்த்தை வருதுல, இப்ப அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, வசம்சிங்கிற ஒரு அசம்ஸ் அப்படிங்கிற அத்தியாயத்துல எல்லாம் என்ன சொல்றான், அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹாமா, அதாவது செம்மையூட்டப்பட்ட, அதாவது இயல்பான உள்ளத்துல நான் சில விஷயங்களை இயல்பா வச்சிருக்கிறேன். எப்படி ஒரு ஒரு போன்ல இயல்பாவே சில ஆப்ஸ் இருக்கும்ல, வாங்கும் போதே பிளே ஸ்டோர் எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி தக்குவாவா அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த தக்குவா எப்படிப்பட்ட தக்குவாங்கிறப்ப தக்குவானா என்ன அப்படிங்கிற மீனிங் கேட்கறாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு கேட்கும் போது அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம்னா, நீங்க போற பாதையில முள்ளா இருக்கு, எங்க பார்த்தாலும் முள்ளு, எங்க பார்த்தாலும் இதா இருக்கு, அப்போ உங்க ஆடைய அந்த முள்ளுல படாம தூக்கிக்கிட்டு போவீங்களே, அதுக்கு பேர் தான் தக்குவாங்கிறாரு. தக்குவாக்கு அவர் கொடுத்த விளக்கம் இது. அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த நிலை எல்லார்ட்டையுமே இருக்குல்ல, அசுத்தமா எல்லாரும் பாக்குறோம்ல. இன்னைக்கு உலகத்துல உள்ள அருவருப்பான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், தீய விஷயங்களை தீயதா பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்களே. அப்ப இது இயல்புகள்ல ஒண்ணு தக்குவாங்கிறது. இந்த தக்குவா யாருக்கு மெருகூட்டப்படும் அப்படிங்கிறப்ப இறைவனை யாரு நம்புறாங்களோ, மறுமையினால யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு இது மெருகூட்டப்படும். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கி காட்டி அந்த இறையச்சத்தை இன்னும் மெருகூட்டும். ஆனா யாருக்கு மெருகூட்டாது? ஆல்ரெடி எல்லாரும் அந்த ஃபித்ரத்தோட தான் படைக்கப்படுறோம், எல்லாருமே இப்படிதான் பிறக்கிறோம். அதே தக்குவா நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா இன்னைக்கு உலக பாதையில இயங்கி போற ஒரு ஆளுக்கு அது இருக்காது. புரியுதா? இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு சொர்க்க நரகம் கிடையாதுங்கிறான், மறுமை கிடையாதுங்கிறான், இறைவன் ஒரு ஆள் இல்ல கண்ணில் காட்டுங்கிறான். இந்த புலன்கள்ல காட்ட சொல்லி சொல்றவன் எல்லாருமே எதுக்காண்டி காட்ட சொல்லுவான்? சந்தேகத்தின் அடிப்படையில காட்ட சொல்லுவானா? இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற சந்தேகத்துல இருக்கிறவன் கண்ணில் காட்டுங்கிற பதில சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து எப்படியாவது உணர முடியுமான்னு தான் யோசிப்பான். யாரு வந்து கண்ணில் காட்டுன்னு சொல்லுவானா, எவனுக்கு வந்து இறைவன் தேவையில்லையோ, எவனுக்கு இறைவன் கடினமானவனோ, எவனுக்கு இறைவன் பிடிக்காதவனோ அவன் தான் அப்படி சொல்லுவான். பாவம் செய்யற ஒருத்தவனுக்கு இறைவன் எப்படி பாவம் செய்யாதன்னு சொல்றான். இப்ப நீங்க இறைவனை நம்பினா என்ன பண்ணணும்? இறைவன் சொன்னதெல்லாம் நம்பணும், இறைவன் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்படணும். அப்ப அது பண்ண முடியாதுல, பாவம் செய்யற ஒருத்தனால அப்படி கட்டுப்பட முடியாதுல.
அப்ப இறைவனை நிராகரிக்கிறதுக்கு தான் அவன் என்ன சொல்றான், புலன் இன்பங்களை கேட்கிறான். புலன்ல காட்டு, கண்ணில் காட்டு, எனக்கு கேட்கணும், இறைவனை பேச சொல்லு, இறைவனை என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு, எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை முன்வைக்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்ப இறையச்சம் உடையோருக்கு தான் இது வழிகாட்டும் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்னா, இறைவனை நம்பி இருக்கணும், மறுமையினால நம்பி இருக்கணும். அப்பதான் இறைவனை நம்பின ஒருத்தனுக்கு தான் இறை தூதர் வர முடியும். இறை தூதரை நம்பினாதான் இறை வேதத்தை எடுத்து படிக்க முடியும். அப்ப அந்த இறை வேதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்பின ஒருத்தனுக்கு, இறையச்சம் உடையவனுக்கு இது சீரிய வழிகாட்டிங்குது. அவன் எத்தகையவன் அப்படின்னு கேட்கும்போது, அப்படிப்பட்ட ஆட்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க மறைவான வச்சு நம்புறாங்க, சொர்க்க நரகத்தை நம்புறாங்க, மறுமையினால நம்புறாங்க, தன் புலன்களுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை நம்புறாங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், மேலும் அவர்கள் யுகீம் பில் கைபி யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். யுகீமூன அப்படிங்கிறப்ப இகாமத்துன்னு சொல்றாங்களே, அந்த வார்த்தையில தோன்றுது. இகாமத்துனா என்ன, நிலைநிறுத்துதல். அப்ப தொழுவையில அந்த வெறும் தொழுவை நிலைநிறுத்துதல்னா தொழுவுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. வெறுமனே அந்த கொத்தி எந்திரிக்கிற மாதிரி நம்ம தொழுகிறோம்ல, அந்த தொழுகையை அது குறிக்காதான். அப்ப தொழுகை எதை குறிக்கும் அப்படிங்கிறப்ப, தக்பீர் கட்டி நிற்கும் போது சலாத் அப்படிங்கிற சொல்றான். யுகீமூன சலாத் அப்படிங்கிறப்ப என்ன மீனிங் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த உளமாற முன்னோக்கி பார்த்தல், ஒரு விஷயத்துல நம்மளுடைய உள்ளத்தை கொண்டு போய் திளைக்க வைக்கிறது. தொழுகிறோம்னா தக்பீர் கட்டி அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம், நம்ம அவனை பார்க்காட்டியும் அவன் நம்மளை பார்க்கறான் அப்படிங்கிற அடிப்படையில போய் தக்பீர் கட்டி நிக்கிறோம்ல, அந்த நிலையை பத்தி பேசுது. அதை எப்படி நிலைநிறுத்துவார்கள் அப்படின்னா, அதை பேணுவாங்க. கரெக்டா அவன் தொழுவா அல்லாஹ்காண்டி இருக்கும். யாரோ வராங்க, எல்லாம் அந்த புள்ள கரெக்டா தொழுவுப்பா அப்படின்னு சொல்றதுக்காண்டி தக்பீர் கட்டி நிக்கிறது இல்லை. நம்ம வந்து தொழுகிறோம், ஒருத்தவங்க பார்த்துட்டு இந்த பையன் நல்லா தொழுவுற ஆளு, தொழுவாளி பையன் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தக்பீர் கட்டி நிக்கிறது இல்லை. யாரோ வந்துட்டாங்கிறதுக்காண்டி தொழுவுறது கிடையாது. தொழுவுறது அல்லாவுக்காக, நம்ம தொழுவுறது நமக்காக. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, தொழுகையை அல்லாவுக்காக முழுமையாக அந்த அல்லாவுக்கு அடிபணிந்த வகையில தொழுவுறதை பத்தி இது சொல்லுது. யுகீமூன ஸலாத்த, இது யாருடைய பண்பு அப்படின்னா, இறையச்சம் உடையோருடைய பண்பு. முதல்ல என்ன, கைபு மறைவானவற்றை நம்புவாங்க. ரெண்டாவது என்ன, அவங்க சலாத்தை வந்து நிலைநிறுத்துவாங்க, தொழுகை நிலைநிறுத்துவாங்க. இதுதான் அதனுடைய அடிப்படை. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வமிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு வழங்கப்பட்டவற்றிலிருந்து அழகிய முறையில் செலவு செய்வார்கள். அதாவது நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். அப்ப என்னன்னா, அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவாக தான் செல்வத்தை வழங்குறான். அல்லாஹ் நம்பினவனுக்கும் செல்வம் கிடைக்குது, அல்லாத நம்பாதவனுக்கும் செல்வம் கிடைக்குது. ஆனா இறையச்சம் உடையவருக்கு அடையாளமா அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க கைப நம்புவாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. இந்த செலவு செய்யறதுனா என்ன, தொழுகை நமக்கானது, இறைவனுக்கும் நமக்குமானது தொழுகை, நமக்கு வேண்டியது அல்லாட்ட கேட்டுக்கிறது. அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கும் இந்த உம்மத்துக்குமானது. இந்த மனித சமூகம் இருக்குல்ல, இதை பத்தி ஈசா நபிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார். பைபிள்ல இடம்பெற்ற ஒரு வாசகம், மத்தேயுல இடம்பெறுது. நியாய பிரமாணத்தை பத்தி பேசுறாங்க, சரியத்தை பத்தி. இங்க நமக்கு சொல்ற சரியத்துன்னு சொல்லப்படுதுல, அது வந்து பைபிள்ல நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நியாய பிரமாணத்தின் கற்பனைகள் யாவை, அதாவது கட்டளைகள் என்ன, கட்டளைகளுடைய அடிப்படைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈசா நபிட்ட கேட்கும்போது, ஈசா நபி ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு என்னன்னு சொன்னா, இறைவனின் மீது நீ அன்பு செலுத்துவது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்கும்போது, மனிதர்கள் மீது நீ அன்பு செலுத்துறது அப்படிங்கிறாரு. இப்ப தொழுகை என்ன அப்படிங்கிறப்ப, இறைவனின் மீது அன்பு செலுத்துது, இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்காக, இறைவனுக்கும் நமக்குமான நெருக்கத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம தொழுகிறோம். ரெண்டாவது என்ன, ஜக்காத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் மீது நம்ம அன்பு செலுத்துறதுக்காக, மனிதர்கள் மீது நம்ம கருணை காட்டுவதற்காக, மனிதர்களுக்கும் நமக்குமான உறவை மேம்படுத்துவதற்காக. இப்ப இல்லாதவனுக்கு நம்ம இருக்கிற நமக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கறதே இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக தான். அப்ப அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அழகிய வழியில செலவு செய்வாங்கன்னு சொல்லுது. அவங்கள்ட்ட செல்வம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க நல்ல முறையில அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா, மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும், குர்ஆன் மீதும், ரசூல்லா இருக்காங்களே, ரசூல்லாவுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மேல அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. ஓகேவா, குர்ஆன் மேல அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். மொதல் விஷயம் ஓகே, நம்ம குர்ஆன் மேல நம்பிக்கை கொண்டிருக்கோம். ரசூல்லாவுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்கள் மீது நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோமா? பைபிள் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்குது. பைபிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்கும்.
அதாவது ஈசா நபிக்கு முன்னாடி வரைக்கும் வந்த நபிமார்கள் இருக்கிறாங்களே, அவங்கள யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வேதங்களை கொடுத்தானோ ஆகமங்களை கொடுத்துருப்பான், சட்டங்களை இறை வகிலாம் வந்திருக்கும். அந்த வகியெல்லாம் ஒவ்வொன்றா தொகுத்து தொகுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் பழைய ஏற்பாடு, தௌராத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்லாமே உள்ளடங்கி இருக்கும். இப்ப அது ஒரு பங்கு. இது தௌராத்து, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசா நபிக்கு இறக்கப்பட்டது. ஈசா நபி காலகட்டத்துல வந்து ஹதீஸ்கள், ஈசா நபி பேசின ஸ்பீச், இதெல்லாம் புதிய ஏற்பாடு. இது ரெண்டும் இருக்குது. இது இல்லாம அந்த பழைய ஏற்பாடுலயே ஜபூர் வேதமும் இருக்கு. ஜபூர்னா என்னன்னு சொன்னா தாவூத் நபிக்கு இறக்கப்பட்டது. முதல்ல 4 வேதத்தை பத்தி குரான் பேசுது. ஒண்ணு குரானு இங்க இருக்குது, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தௌராத்து, இஞ்சிலு, ஜபூர், 4 வேதங்களை பத்தி பேசுது. இந்த 3 வேதங்களும் உள்ளடக்கினதுதான் பைபிள். பைபிள்ல இந்த 3 வேதமும் இருக்கு. 4வதா இருக்கிறது குரானு, இது இருக்குது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இறையச்சம் உடையவர் யார் என்றால் அவர் குரானை நம்புவாரு, அதுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்களை நம்புவார். அப்ப முன்னாடி அருளப்பட்ட வேதங்களை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு நம்ம அதை நம்புறோமான்னு கேட்டா அது அவங்களுடைய வேதம் தானே, அது அவங்களுக்கு இறக்கப்பட்டது தானே அப்படிங்கிறோம். ஆனா அதையும் நீ நம்பணுங்கிறான். அதை நம்பினாதான் நீ முஸ்லீமுங்கிறான். எப்படி சொல்றான்னா இறையச்சம் உடையவர் அப்படிங்கிறான். அவருடைய பண்பு எப்படிப்பட்டதுன்னா அவர் அதையும் நம்புவாருங்கிறான். அப்ப இதுல சந்தேகம் வரும். எப்படி வரும்? அல்லாவே குரான்ல வேற இடத்துல என்ன சொல்றான், அவங்க அதுல வந்து கையாடல்கள் செஞ்சுட்டாங்க, மனித கருத்துக்களை திருத்திட்டாங்க, அவங்களே அவங்க சொந்த கையால எழுதி அதை வேதம்னு சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் கலப்படம் இருக்கணும் அல்லாஹ் சொல்றான். இது ஒண்ணா. 2வது என்ன சொல்றான், வந்து இந்த வேதங்கள்ல கலப்படம் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. இப்ப கலப்படம் உள்ள வேதத்தை எப்படி நம்ம நம்புறது? புரியுதா? கலப்படம் உள்ள வேதத்தை நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்ப வந்து அதுக்கு அல்லாவே குரான்ல இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றான்னா, இந்த குரானை பத்தி சொல்றான், இது ஃபுர்கான் அப்படிங்கிறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது அப்படிங்கிறான். இப்ப இந்த குரானை பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் நீங்க யூடியூப்ல போய் பாருங்களேன், அவங்க இஸ்லாத்தை பத்தி பேசும்போது ரொம்ப கோவப்பட்டு திட்டி விமர்சிச்சு பேசுவாங்க. அவ பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது காப்பி அடிக்கப்பட்ட வேதம், எங்க வேதத்துல உள்ளதெல்லாம் காப்பி அடிச்சிருக்கு, எங்க வேதத்துல ஆபிரகாமை பத்தி பேசுது, இதுல இப்ராஹிமுங்கிறாங்க, எங்க வேதத்துல மோசேங்கிறாங்க, இதுல மூசாங்கிறாங்க, எங்க வேதத்துல யோசேபுங்கிறாங்க, இதுல யூசுஃபுங்கிறாங்க, எங்க வேதத்துல உள்ள எல்லாத்தையும் காப்பி அடிச்சு இந்த வேதத்தை உருவாக்கி இருக்காரு முகமது. எப்படி உருவாக்கி இருப்பாரு? காது பட ஏதாவது செய்தி கேட்டிருப்பாரு, யூசுப், ஈசா, இந்த செய்திகள்லாம் கேட்டு அப்படியே அவர் காப்பி அடிச்சு குரானை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் பாருங்க, எழுத படிக்க தெரியாதவருக்கு இதை கொடுத்துட்டான். எழுத படிக்க தெரியாத கொடுத்தா இதுலயே தெரிஞ்சிருச்சு யாராவது ஒருத்தர் காப்பி அடிக்க முடியுமா? சரி, அப்படி காப்பி அடிச்சா என்னவா இருக்கணும்? உள்ளது உள்ளபடி அப்படியே காப்பி அடிச்சிருக்கணும், அதானே இருக்கணும். அதுல என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். ஆனா இது எப்படி தெரியுமா இருக்கு? திருத்தி எழுதப்பட்டதா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஈசா நபியை பத்தி பேசுது. ஈசா நபியை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? அவர் வந்து சிறுவையில அறையப்பட்டாருங்குது, அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்தாருங்குது, அப்புறமா அவர் வந்து பரிசுத்தாவி பிதான்லாம் சொல்லுது. இதெல்லாம் குரான் மறுக்குது. காப்பி அடிக்கப்பட்ட வேதமா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? முகமது நபி ஈசா நபியை தான் கடவுள்னு இருக்கணும். காப்பி அடிச்சிருந்தா அதுதானே சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அதை சொல்லல, திருத்துறாரு. அவர் கடவுள் கிடையாது, பிதாசுதன் பரிசுத்தாவியும் கிடையாது, அவர் ஒரு நபிங்குது. குரான் அதை திருத்துது. அப்ப இது காப்பி அடிக்கப்பட்ட வேதம் இல்லை. அப்ப குரான் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தைய வேதத்தை நம்ம நம்பணும். ஏன்னா முந்தைய வேதங்கள்ல உள்ள பல விஷயங்கள் குரான்ல இருக்கு, குரான்ல இருக்கிற பல விஷயங்கள் முந்தைய வேதங்கள்ல இருக்கு. அதை எப்படி நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னா, குரானை வச்சு மட்டும்தான் உணர முடியும். குரானையும் ஹதீஸ்களையும் வச்சு மட்டும்தான் உணர முடியும். இப்ப பைபிள்ல ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லப்படுது, அந்த விஷயம் குரான்ல இருந்துச்சுன்னா நீங்க நம்பணும். குரான்ல இல்லாத ஒரு விஷயம், இல்ல குரான் திருத்தி சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதை நீங்க நம்ப முடியாது. அது மனித கருத்துக்களால் உருவாக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் குரான்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, பைபிள்ல இருந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அதை உண்மைன்னு சொல்லக்கூடாது, பொய்யன்னு சொல்லக்கூடாது. இதைத்தான் ரசூல்லா நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, குரானை நம்பணும், முந்தைய வேதங்களையும் நம்பணும். இப்ப நீங்க ஒரு ஆள் நான் முஸ்லீம் சந்திக்கிறீங்கன்னா, அது வேதம் இல்ல, பைபிள் பொய், அது மனித கருத்துக்கள் புகுந்துருச்சு, அது வேதமே கிடையாதுன்னா பேசக்கூடாது. அது வேதம் தான், ஆனா அதுல நீங்க கையாடல் பண்ணிருக்கீங்க, அதை நீ வெரிஃபை பண்றதுக்கு இது வேணும். புரியுதா? அதை வெரிஃபை பண்ணணும்னா நீ இதை வச்சு மட்டும் தான் வெரிஃபை பண்ண முடியும். அதனால இதை நீ ஏத்துக்கோ, இதுலதான் திருத்தப்பட்டது இருக்கு, இதுதான் வந்து மனித கருத்துக்கள் புகழாதது அப்படிங்கிறத நம்ம எத்தி வைக்க முடியும். இப்ப முத்தகீன்களை பத்தி எல்லாம் என்ன சொல்றான்? யாரு தக்குவா உடையவர்கள்? யாரு அவங்க? என்ன பண்ணுவாங்க? மறைவானவற்றை நம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? தொழுகையை நிலைநிறுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அவன் வழங்கினதை செலவு செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல்லாவுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் ரசூல்லாவுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதத்தையும் நம்பிக்கை கொள்ளுவாங்க அப்படிங்கிறது இங்க தெளிவாயிருச்சு. அடுத்து என்ன? இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மறுமையின் மீதும் அவர்கள், அதாவது இறுதி தீர்ப்பு நாளின் மீதும்
அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறப்ப வபில் ஆகிரத்திகும் யூகினூன் அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றான், பிமா உஜில இலைக்க மமா உஜில மின் கபலிக்க அந்த இது வரும்போது யூமினூன அப்படிங்கிறான். இதுல யூகினூனுங்கிறான். யூமின்னா என்ன, ஈமான், நம்பிக்கை கொள்ளுதல். இப்ப இதுல யூகினூன் அப்படிங்கிறான். யூகினூன்னா திடமான நம்பிக்கை, இதுல சந்தேகமே கிடையாது. அதுலயும் சந்தேகம் கிடையாது, இதுலயும் சந்தேகம் கிடையாது. ஆனா இதை நம்புனதுனாலதான் இது பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது மேல அவங்களுக்கு வந்து திடமான நம்பிக்கை இருந்ததுனாலதான் இதன் மீதெல்லாம் ஈமான் கொள்ள முடியும். அப்ப அல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே கிளாஸ் எடுத்தோம்ல, அல்லாஹ் மேலேயும் மறுமை நாள் மீதையும் நம்பிக்கை கொள்றதுக்கு வேதமோ இறை தூதரோ எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? அது இல்லாமே நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும். அப்ப அதை வச்சோம். அது மேல திடமான நம்பிக்கை இருந்தாதான் தூதர் மேல நம்பிக்கை கொள்ள முடியும். அது மேல திடமான நம்பிக்கை இருந்தாதான் வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில இதெல்லாம் நம்பிக்கை கொள்ளப்பட்டிருக்கு, அது மேல திடமான நம்பிக்கை இருக்கணும். அப்ப அது 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 இருக்கும் இறையச்சம் உடையோருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அது அல்லாஹ் வந்து சொல்றான். சொல்றான், இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள். இவங்க தான் இறைவன்கிட்ட இருந்து நேர்வழியில இருக்கிறவங்க. யாரு நேர்வழி? இதை ஏன் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல நேர்வழியில இருக்கிறவங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொன்னா, இந்த அத்தியாயம் மதீனால அருளப்பட்டுச்சு. இந்த அத்தியாயம் மக்கால் அருளப்பட்டல. குர்ஆன் இறக்கப்பட்ட உடனே அருளப்பட்ட வசனங்கள் எதுவுமே இது கிடையாது. அல்ஹம்து சூராவும் குர்ஆன் முதல்ல இறங்கின வசனம் கிடையாது. அல்பகராவும் முதல்ல இறங்கின வசனம் கிடையாது. அந்த காலகட்டத்துக்கு எதை எப்ப இறக்கணுமோ அதை அல்லாஹ் அப்ப இறக்கிட்டான். இந்த காலகட்டத்துக்கு எது முதல்ல இருக்கணுமோ எது ரெண்டாவது இருக்கணுமோ அதை கரெக்டா அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ப இது நமக்கு அல்பகரா தான் ஃபர்ஸ்ட். நமக்கு தேவையான இதுல ரசூல்லா வந்து அதை கரெக்டா முறையா வருஷப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தகையோரை தம் இறைவனிடமிருந்து நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களை வெற்றி பெறுபவர்கள். இப்படி அல்லாஹ் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, மக்கால இருந்தப்ப அவங்கள சுத்தி இன்னல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குறைஷிகள், மக்கத்து காஃபியர்கள். அங்க இருந்து ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூல்லா காண்டி காத்து இருந்துச்சு. அங்க போகும்போது இன்னொரு கூட்டம் யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் இருந்தாங்க. இந்த யூதர்கள் எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய வரலாறை நம்ம பார்த்தாதான் தெரியும். அப்ப யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இப்ராஹிம் நபி தான். இப்ராஹிம் நபிட்ட இருந்து தான் சாப்டர் ஆரம்பிக்குது. இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு 2 மனைவி. ஒன்னு என்ன, சாரா அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு தான் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருந்துச்சு. இன்னொன்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இவங்க தான் இஸ்மாயில் நபியுடைய தாயார். இவங்களையும் இஸ்மாயில் நபியையும் இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க, வந்து மக்கால இறக்கி விட்டு போயிடுறாங்க. அங்க ஜம்ஜம் தண்ணி கிடைச்சது, அந்த நிகழ்வுலாம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிற சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் கிட்டத்தட்ட வயதான காலகட்டத்துல குழந்தை பிறகுது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ஹாக் நபி பிறக்கிறாரு. இப்ப இஸ்மாயில் நபியோட சேர்ந்து இப்ராஹிம் நபி என்ன பண்ணுவாங்க, காபத்துல்லாவை கட்டுவாங்களே, கட்டிட்டு துவாலாம் செய்வாங்க. அப்ப செய்யும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவா, அப்ப இவங்களுடைய அந்த தியாகத்தை எல்லாம் பார்த்துட்டு, இப்ராஹிம் நபியுடைய தியாகம், அவங்க எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சாங்க, மக்கால இருந்து இன்னைக்கு இருக்கிற பைத்துல் முகதஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 2 ஊருக்கும் நடந்தே போவார். யோசிச்சு பாத்தீங்கன்னா, தொலைவு வந்து இங்க இருந்தும் கன்னியாகுமரியில இருந்து டெல்லிக்கு போற மாதிரி, எங்க இருந்து எங்க, ஆனா நடந்தே பிரயாணம் பண்றவர். எதுக்காக யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் பின்னாடி பெரிய கூட்டம் கிடையாது. சில நபிமார்கள் வருவாங்க, அது சொன்னோம்ல போன இதுல, ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தர் கூட்டமா இருப்பாங்கன்னு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னந்தனியான ஆளு. ஒன் மேன் ஆர்மினா இவர் தான். இவர் நெருப்புல போட்டப்பே இவர் தனியா தான் நின்றாரு. அரசனுக்கு எதிராக இவர் சத்தியத்தை சொன்னப்பே இவர் தனியா தான் நின்றாரு. ஒவ்வொரு இடத்துலயும் இவர் தனியா தான் நின்றாரு. இவர் குடும்பம் தான். ஊரையே பகச்சிப்பாரு. சிலையெல்லாம் உடச்சு போட்டு நிக்கிறாரு. ஊரே பகச்சிக்கிட்டு நிக்கிறாரு. திருவிழா நடக்குது, ஊர் திருவிழா, எல்லாரும் போறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறாரு. எல்லாரும் திருவிழாவுக்கு போன உடனே இந்த ஊர்ல உள்ள குட்டி சிலை எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு பெரிய சிலை கையில கோடாலியை வச்சு விட்டு இவர் போய் வீட்டுல படுத்துக்கிறாரு. வந்து பார்த்தா எல்லா சிலையும் உடஞ்சு கிடக்குது. இதை வந்து ஒரு இளைஞனால இவ்வளவு துணிவு மிக்க ஊரையே பகச்சிக்கிற ஒரு விஷயத்த செய்ய முடியுமா? கண்ணுக்கு தெரியாத இறைவன் உண்மையை சொன்னா, இது இவரே நம்பிக்கை கொண்டு ஏத்துக்கிட்டு இவர் களத்துல இறங்கி, அப்ப இந்த அளவுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காருன்னா, அவருடைய அந்த ஒன்மேன் ஆர்மியை பார்த்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவரை ஒரு உம்மத்துங்கிறான். இவர் தனியால் இல்லை, இவர் தனியாதான் எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனா இவர் ஒட்டுமொத்த சமூகத்துடைய வேலையை தனியாலா பண்ணியிருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருக்கு. இவரை பத்தி சொல்லும் போது இவர் உங்களுடைய தந்தைன்னு அல்லாஹ் சொல்றான். இவர் தான் உங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்றான். ரசூல்லாவை பார்த்து நபியே நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கிறான். அப்ப என்னன்னா, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம், இப்ராஹிமுடைய வழிமுறை அப்படிங்கிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவ்வளவு சிறப்பு மிக்கவர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உம்மை உம்மத்துக்கு, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக்குறேன் அப்படிங்கிறான்.
மனித குல தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி. அப்ப இப்ராஹிம் நபி உடனே இந்த அருள் அல்லாஹ் கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, என் சந்ததிகளுக்கும் இதை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய சந்ததிகள்ல வழி தவறினவங்க கெட்டவங்களுக்கு இது சாராது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் வந்தாங்க. இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் இப்ராஹிம் நபியுடைய மகன் வழியில மட்டும்தான் நபிமார்கள் வந்தாங்க. அதுதான் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஒன்னு இஸ்மாயில் நபி, இஸ்மாயில் நபியுடைய சந்தை இஸ்மாயில் மட்டும்தான் நபி, அவர் ரசூலாவும் இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி நபியே இல்லை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நபியே வரல. இந்த பக்கம் இஸ்ஹாக்கு அப்புறம் யாக்கூபுக்கு அப்புறம் யூசுஃபுக்கு அப்புறம் அப்படியே நபிமார்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே வருது. அவ்வளோ நபிமார்கள் அவங்களுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ஹாக்கு நபி இருக்கிறாரு, அவருக்கு யாக்கூப் நபி மகனா இருக்கிறாரு, அவருக்கு 12 மகன்கள். இந்த யூசுப் நபியுடைய அத்தியாயம் வரும், அது பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோல எல்லாம் ஸ்டோரி மோட்ல கொடுத்துருப்பான், நீங்க வேணா போய் ஓதி பாருங்க. அப்ப யூசுப் நபி என்ன பண்றாரு, யாக்கூப் நபி யூசுப் நபி எல்லாருமே எகிப்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த சம்பவம் தெரியுமில்ல, யூசுப் நபி வரலாறு உங்களுக்கு தெரியும்ல. அவர் அங்க போயிடுவாரு, அவருக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைச்சிரும், அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எகிப்துக்கு போயிடுவார். அங்க போய் இருக்கும்போது காலம் மாறி மாறி போகும், அங்க நபிமார்கள் சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்திலேயே இவங்க அடிமையாக்கப்பட்டுருவாங்க. யாரு, பனு இஸ்ராயல். ஏன்னா வந்தேரிகள்னு சொல்லி இவங்களை அடிமையாக்கிடுவாங்க. வெளியூர்ல இருந்தா நான் வந்தேன், இந்த ஊருக்காரனா நீ அப்படின்னு சொல்லி அடிமையாக்கிடுவாங்க. அப்ப என்ன பண்றாரு, மூசா நபி ஃபிரௌனை எதிர்த்து போய் நிக்கிறாரு. நின்றுட்டு என்ன சொல்றாரு, சத்தியத்தை ஏத்துக்கோங்கிறாரு, அல்லாஹ்வை நம்புங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஆட்சியை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கிறாரா, அங்க போய் சண்டை போடுறாரா, எதுவுமே பண்ணல. அல்லாஹ்வை நம்புன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாரு, பனு இஸ்ராயலை என் கூட அனுப்புங்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் அங்க அனுப்பி வச்சுட்டான், அனுப்பி திரும்ப கூட்டிட்டு வாங்குறான். அங்க இருந்து எகிப்துல இருந்து திரும்ப பழைய இடத்துக்கு எங்க இருந்தாங்களோ, பாலஸ்தீன்ல இருந்தாங்களோ அங்கேயே கூட்டு வாங்குறான். அப்ப மூசா நபி என்ன பண்றாரு, கடல் கடந்து அங்க கூட்டிட்டு வராரு. அவன் துரத்திக்கிட்டு வரான், விட மாட்டேன்டான்னு கடலை பொழந்துகிட்டு இருக்கும் போதும் அவன் நம்பிக்கை கொள்ளாம துரத்திக்கிட்டே வரான். அவன் மூழ்கடிக்கப்படுறான். அதுக்கப்புறமே இவர் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு அங்க அடுத்த பிரான்ச் உருவாகுது. தாவூத் நபி வராரு, சுலைமான் நபி வராரு. சுலைமான் நபிக்கு பின்னாடி அடுத்தடுத்த நபிமார்கள்லாம் வராங்க. கடைசியா ஈசா நபி வராங்க. இப்ப இந்த மூசா நபி காலகட்டத்திலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த காளை கன்று அறுத்து, அதாவது காளை கன்று இவங்க கடவுளாக்கி வணங்கிட்டாங்களே, அப்ப அந்த குற்றத்தை செஞ்ச உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி, அந்த மன்னிப்புக்காண்டி என்ன பண்றாங்க, அந்தந்த குலம் 12 கோத்திரம் இருக்கா, அந்த 12 கோத்திரத்துல யார் யார் இந்த தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கொல்றாங்க. கொன்னு அல்லாட்ட பாவ மன்னிப்பெல்லாம் கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் கேட்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய சகோதர சமுதாயத்திலிருந்து ஒரு நபி வருவாரு, அவரை நீ நம்பி ஏத்துக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அவங்கள்ட்ட முன்னாடியே வாக்குறுதி வாங்குறான். அப்ப அந்த வாக்குறுதியுடைய வெளிப்பாடுதான் அவங்க என்ன பண்றாங்க, ஈசா நபிக்கு பிறகு அந்த இடத்துல அடிச்சு துரத்தி விடப்பட்ட பிறகு ஈசா நபியை மறுக்கிறாங்க. மறுத்த உடனே ஈசா நபி வானம் உயர்த்தப்பட்ட பிறகு அந்த சமுதாயம் அழிச்சு அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க. துரத்தி அடிக்கப்பட்ட பிறகு எங்க வராங்கன்னா, கடைசி ஆள் இங்கதான் வர இருக்கிறாருன்னு சொல்லிதான் அங்க போறாங்க. மதீனால போய் யூதர்கள் ஏன் போய் இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லை. அங்க போய் ஏன் இருக்கிறாங்கன்னா, அங்க நபி வருவாரு, அந்த நபியை நம்ம ஏத்துக்கணும், அவரு பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கணும் தான் போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், சாப்டர் அங்க வந்தாச்சு, நபி அங்க வந்துட்டாரு, அவங்க இடத்துக்கு நபி வந்தாச்சு. வந்துட்டு என்ன சொல்றாரு, இப்ப அல்லாஹ் இந்த அத்தியாயத்துல யாரை பின்பற்ற சொல்றான், அல்ஹம்து சூராவுடைய விளைவு என்ன, இந்த தூதரை பின்பற்ற சொல்லி சொல்றான். அப்ப இந்த தூதரை யாரு பின்பற்றுவா, இந்த வேதத்தை யாரு பின்பற்றுவா, முத்தகீன்கள் தான் பின்பற்றுவாங்க. அவங்க யாரா இருப்பாங்க, மறைவானவற்றை நம்புவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜகாத்து கொடுப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, முந்தைய வேதங்களை நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றான். இவனுங்க என்னன்னா அந்த டைம்ல ரசூல்லாவை பார்த்ததுக்கு அப்புறமா நிராகரிச்சிடறாங்க. இவரை நபின்னு ஒத்துக்கிறானுங்க, கேள்வி கேட்பானுங்க, ரப்புனா விதினா என்ன, ரூஹுக்கு விளக்கம் கொடுங்கலாம் கேள்விலாம் கேட்பானுங்க. அந்த கேள்விக்கெல்லாம் ரசூல்லாம் பதில் சொல்லிடுவாங்க. எல்லா பதிலும் சொன்ன பிறகு உங்களுக்கு வர மலக்கு யாருன்னு கேட்பாங்க. எந்த மலக்கு உங்களுக்கு வகை கொண்டு வராரு அப்படிங்கிறப்ப ஜிப்ரீலும் மீகாயிலும்டவனே அவங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன்னா வரலாறுல இவங்க நிறைய நபிமார்களை பார்த்துருக்கானுங்களே, எல்லா நபிக்கும் வகை வரும். ஆனா இந்த ஜிப்ரீலும் மீகாயிலும் வகை கொண்டு வந்தா மட்டும் சண்டை போடு, அவனை போய் அடி, எங்க போய் ஃபைட் பண்ணு, போர் செய் அப்படின்னு சொல்லிதான் கட்டளை வரும். மூசா நபிக்கு ஜிப்ரீல் வந்தாரு, ஈசா நபிக்கு ஜிப்ரீல் வந்தாரு. எந்தெந்த நபிமார்கள்லாம் சண்டை போடுறதுக்கு கட்டளை வந்துச்சோ அவங்க எல்லாருக்கும் ஜிப்ரீல் வந்திருக்காரு. அப்ப இவங்களுக்கு ஜிப்ரீல்னாலே பயம், அலர்ஜி. வந்தாருன்னா சண்டை போட சொல்லுவாரேன்ட்டு, ஐயா ஜிப்ரீல் வந்திருக்காரா அப்பனா இது பண்றானுங்க, அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் நபி தான், நபி இல்லைன்னுலாம் சொல்லல, அவனும் நபி தான், ஆனா எங்களுக்கான நபி இல்லை, இது இஸ்மாயில் சமூகத்துக்கு வந்த நபி, அரபுகளுக்கான நபின்ட்டு போயிட்டானோ. அப்ப இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இவன் உங்களை நம்பணும்னா இவன்ட்ட இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கணும், இந்த பண்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஒருத்தர் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி இருக்க ஒரு ஆளா இருந்தா,
யார் மறுமையில வெற்றி கொள்வார், யார் மறுமையுடைய வெற்றிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இங்க அழகா பட்டியலிடுறான். என்ன பட்டியலிடுறான்? அவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகள், கைபு மறைவானவற்றை நம்புதல், மறுமையை நம்புறது, சொர்க்க நரகத்தை நம்புறது, எல்லாத்தையும் நம்புறது. அதுக்கப்புறம் என்ன? யுகீமூன ஸலாத்த, அவங்க தொழுகையை நிலைநிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? அவங்க ஜகாத், அதாவது இன்ஃபாக், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? அவங்க முந்தைய வேதங்களை நம்பியிருப்பாங்க, இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் நம்பியிருப்பாங்க, மறுமையை வந்து திடமா நம்பியிருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த கேட்டகரி எல்லாத்தையும் சொல்லி இவங்களுக்கு தான் இந்த வேதம் வழிகாட்டும்னு சொல்றான். இவங்க தான் வெற்றிக்குரியவர்கள்னு சொல்றான். இப்ப இவங்க தான் நேர்வழியில இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டான். இப்ப இந்த பண்புகளை நமக்குள்ள வளர்த்துக்க பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப குர்ஆன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனிமேல் நம்ம இறை தூதரை பின்பற்றதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் கத்துக்க போறோம். அடுத்த கிளாஸ் வரும்போது எல்லாரும் நோட் எடுத்துட்டு வந்துருங்க. கையில ஒரு குர்ஆன் வச்சுக்கோங்க. அந்த குர்ஆன்ல இப்ப நான் சொல்றப்ப அதே டெக்ஸ்ட் நீங்களும் பார்க்கணும். அப்பதானே கரெக்டா இருக்கும். இப்ப கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது எப்படி இருக்கும்? இது வந்து பயானா நீங்க கேட்டீங்கன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். வரீங்க, வந்து ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஒரு பயான் நடத்துறாங்க, ஒரு வீட்டுல வந்தாச்சு உட்காந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா பயான் பண்ணாருப்பா அப்படின்ட்டு போற மாதிரியான பயானா இது இருக்கக்கூடாது. இது என்னன்னா கிளாஸ். இப்போ இந்த கிளாஸுக்கான ரெஸ்பெக்ட் என்ன? ஒரு வகுப்பறைக்கு போறீங்க, ஒரு கிளாஸ், ஸ்கூல்ல ஒரு கிளாஸுக்கு போறீங்கன்னா அங்க நோட்டு வச்சிருப்பீங்க, புக்கு வச்சிருப்பீங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அதை நீங்களும் பார்ப்பீங்க, படிப்பீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நோட்ஸ் எடுத்துப்பீங்க. இப்போ இது ரெண்டுமே இந்த கிளாஸ்ல நடந்தாதான் நமக்கு அது பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து வெறுமனே ஒரு நாள் கூப்பிட்டாங்க வந்தாங்க போனாங்கங்கிற லெவலுக்காண்டி இல்லாம இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வரோம். இதை நம்ம தொடர்ச்சியா நடத்த போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இது வந்து நம்ம கொண்டு வர போறோம். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்போட நம்ம வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இது அப்ளை ஆகும். நம்ம வந்து பிறருக்கு முன்மாதிரியாகவும் இறை தூதரை முன்மாதிரியாகவும் ஏத்துக்கிட்ட ஒரு மக்களா இருக்க முடியும். அப்ப அதனால என்ன பண்ணணும்னா, அடுத்த கிளாஸுக்கு வரும்போது ஒரு நோட்டு, ஒரு பேனா, அதுக்கப்புறம் குர்ஆன், இது மூணத்தையும் கையில வச்சுங்க. குர்ஆன்ல நான் கரெக்டா அந்த அரபி வாசகம் படிக்கும்போது நீங்கள் அரபி வாசகத்தை பாருங்க. நீங்க படிக்க தேவையில்லை, பார்த்தா போதும். அலிஃப் லாம் மீம்னு சொல்லும்போது அலிஃப் லாம் மீம் எங்க இருக்குன்னு பார்த்தா போதும், அதை படிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் நான் படிக்கும்போது அந்த தமிழாக்கத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க. ரெண்டுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஈமானுங்கிற வார்த்தை வரும்போது இங்க என்னென்ன வருதுன்னு பாருங்க. வந்து அல்லதீன யூமினூன, யூமின், ஆமனு, யூமின், இதெல்லாம் வரும்போது என்னன்னா நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டோர் அப்படிங்கிற வார்த்தை வர இடத்துல தான் இதெல்லாம் வரும். நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு வரப்ப ஈமான், யோமின் இதெல்லாம் வார்த்தையெல்லாம் வரும். இப்போ நீங்க தொழுவும் போது தக்பீர் கட்டி நிக்கிறீங்க, 27ஆம் கிழமைக்கோ இல்ல 27 போறீங்க. இப்போ குர்ஆன் ஓதுறாரு. எப்ப நீங்க அந்த குர்ஆன் வசனங்களை கவனிக்க முடியும்? இது என்ன அத்தியாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓதப்படுற வசனங்கள்ல நெருக்கமா நமக்கு ஏதாவது மீனிங் புரியுதான்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அரபி மொழியை நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்ட முறை எப்படின்னா, அரபி மொழியை ஓத மட்டும் கத்துக்கிட்டோம், மீனிங் தெரியாது. ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளை கத்துக்கும் போது யூமின்னு வருதா, நம்பிக்கை கொள்றதை பத்தி பேசுது. யக்கீன் அப்படின்னு வரும்போது நம்பிக்கை கொள்றதை பத்தி பேசுது, திடமான நம்பிக்கையை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் நான் கிதாபுனா வேதம், எவ்வளவு வார்த்தை நம்ம லா ரைப் ஃபீ, அதாவது லா ரைப் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து சந்தேகமே கிடையாதுன்னு அர்த்தம். புதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொன்று தொட்டு கிடைக்கக்கூடிய நேர்வழி. அது எப்படின்னா கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரி, வெறுமனே இதான்ப்பா வழின்னு காட்டுறது இல்லை, கூட்டிட்டு போய் இறக்கி விடுற வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி. அப்படிப்பட்ட வார்த்தை ஹுதன். அப்ப அந்த ஹுதாங்கிற வார்த்தையை அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்துறான்? குர்ஆனுக்கு பயன்படுத்துறான். அப்ப இந்த வார்த்தை ஹுதல்லில் முத்தகின், முத்தகின் என்ன? தக்குவா உடையவங்க. அப்ப இதெல்லா வார்த்தைகளையும் நம்ம கத்துக்கிறதுக்கும் இது இலகுவா இருக்கும். அதனால அடுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் எழுத படிக்க நல்ல நாலேஜ் இருக்குதோ, யாருக்கெல்லாம் சக்தி இருக்குதோ அவங்கெல்லாம் நோட் எடுத்துட்டு வந்துருங்க, குர்ஆனே எடுத்துட்டு வந்துருங்க, பேனாவே எடுத்துட்டு வந்துருங்க. இது உங்களுக்கான நல்ல ஒரு கிளாஸா இருக்கும். இதை நீங்க படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்து உங்க ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, ஒட்டுமொத்தமா இஸ்லாத்தை நம்ம பரவ விட போறோம் நமக்கு மத்தியில. ஏன்னா நம்மளை பார்த்தா தானே இன்னொருத்தவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்க முடியும். அப்ப இன்னொருத்தவங்களுக்கு இஸ்லாம் போய் சேரணும்னா நம்மள்ட்ட இஸ்லாம் இருக்கணும்ல. இப்ப நம்மள்ட்ட இஸ்லாம் இருக்கிறதுக்கு நம்ம முறையான வழியில அதை கத்துக்கணும். ஒருத்தன் எப்ப தன்னை டாக்டர்னு சொல்லிக்க முடியும்? ஒருத்தர் எப்ப தன்னை வந்து இன்ஜினியர்னு சொல்லிக்க முடியும்? அந்த கல்வி அவர்கிட்ட முழுமையா இருந்து அதன்படி அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா தானே சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், முஸ்லீமா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ல. இஸ்லாத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், இஸ்லாத்தை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும், அதன்படி வாழணும்னு சொன்னா இஸ்லாத்தை கத்துக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த கிளாஸை ரன் பண்றோம். அப்ப இந்த கிளாஸ் மூலியமா நம்ம இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يؤتي الحكمة من يشاء
ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا